மந்திராலயம் இப்போ ரீசெண்டாக போன போது கௌதாலம்னா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. மந்திராலயம் ஒரு 55 கிலோமீட்டரில் இருக்குது. எல்லாம் வாட்ஸ்அப்பில் கூட போட்டிருந்தேன் நான். அதில் வந்து கௌதாலம் கூட குரு ஜெகநாதன் ஒரு ஜெகநாதருடைய சிஷ்யர். அவர் குரு ஜெகநாதர் குரு ஜெகநாதர் அவர் அப்பனாச்சாரோடைய மறுபிறவின்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த ஊர். அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நானும் விஜயகாந்த் இவங்கெல்லாம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து மத்தியானம் 2:30 மணி ஆகி போச்சு. ரொம்ப டயர்டு, வெயில் வேறு, ரொம்ப டயர்டாக இருந்தேன். அதனால் என்ன ரூமில் வந்தோடனே சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துட்டோம். மணி 5 ஆச்சு. அவர் ரொம்ப என் வைஃப் வாஸ் ஃபீலிங் வெரி டயர்ட். நான் சொன்னேன், நீ எந்திரிச்சு வர வேண்டாம், நீ படுத்துக்கோ, இன்றைக்கி கோயிலுக்கு வர வேண்டாம். நாங்கள் போய் மிருத்திகை வாங்கிட்டு வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு நான் நைட்டு வரேன், வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளை படுக்க சொல்லிட்டேன். நான் 5 மணி இருக்கேன். நான் விஜய காமராஜ் மற்ற கூட வந்தவங்க எல்லோரும் நாங்கள்லாம் வெளியில் கிளம்பிட்டோம். நான் விஜய காமராஜ் மிருத்தி அவங்க போயிட்டு 6 மணிக்கு நாங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூமில் இல்லை, ரூம் பூட்டியிருக்கு. படுத்துங்க சொன்னால் இவங்க ரூம் கூட்டிகிட்டு போயிருக்காளோ எங்கே போயிருக்கா தெரியல. ஒரு காலம் அவங்க கூட வந்து அவங்க கூட்டு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் சரின்னு கூட்டிட்டோம். அப்புறம் மடத்துக்கு வந்து பார்த்தா மடத்தில் உட்காந்துருக்கா. அவர் கேட்டேன், ஏமா நான் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், எதுக்கு இப்படி வந்தேன்னு சொன்னேன். நான் அங்கே தூங்குறது வந்து எழுப்புனார். நான் என்ன பண்ணுறது ஒன்று படுத்துட்டு இருக்கேன். இப்படி காலை வந்து இப்படின்னு தடவை நோண்டிருக்காங்க. இவர் சொல்ல, நான் தான் தூங்குன்னு சொன்னேன், ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சத்தம் நான் வந்து திட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் நின்று போச்சு. மறுபடியும் 2வது இப்படி எழுப்பிடுறாங்க. கண் முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை. உள் பக்கத்து ஆள் போட்டு இருக்குது. உடனே என்ன பண்ண, அவர் சாதாரண முன்னெல்லாம் மாதிரி ஃப்ரீயாக நடக்க முடியல. படியெல்லாம் ஏறணும், சப்போர்ட் அவருக்கு தெரியும். சப்போர்ட்டு பிடிச்சி தான் படியெல்லாம் ஏறணும். படி ஏற முடியாது, தனியாக அங்கேயே நடக்கிறதுக்கு தனியாக விட்றதே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டாவும். அவள் என்ன பண்ண, எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு புடகடையில் கூட மாத்திர அப்படியே எந்திரிச்சா நேராக என்னமோ இது பிடிச்ச மாதிரி வேகமாக வந்தால் போய் தரிசனம் பண்ணால் 12 பிரதட்சணம் பண்ணால் வந்து உட்காந்து குருஸ்வரம் சொல்லிட்டு வந்துட்டு என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி நடந்துன்னு சொன்னேன். என் வைஃப் நிறைய அனுகிறேன் நிறைய பிரத்யட்சமாக आनन्दरूपाय नन्दात्मज श्रीपदाम्भोज भजे नमस्ते गुरो श्रीराघवेन्द्रार्य श्रीराघवेन्द्रार्य श्रीरा